லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் ரெசல்யூஷனை ரெடி பண்ணி இந்த வருஷத்திலிருந்து பாருடான்னு ஆரம்பிச்சாலும் பெரும்பாலும் பிப்ரவரியிலே கைவிட்டுருவாங்க. காரணம், அவங்களால செய்ய முடியாதது இல்லை, அவங்க கோல்ஸ் ரியலிஸ்டிக்கா இல்லாம குறைஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கிறது தான். நினைச்சு பாருங்க, வெயிட் லாஸ் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும், லைஃப் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் கோல்ஸ் வச்சா எப்படிங்க அச்சீவ் பண்றது? அதனால கொஞ்ச நாள்லயே ப்ரெஷர் ஏறி மோட்டிவேஷனை இழந்து அந்த கோலையே கைவிட்டுறோம். இந்த மாதிரி டார்கெட் வைக்கிறதுக்கு பதிலா சின்ன சின்ன சிஸ்டத்தை டெவலப் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா டெய்லி 10 நிமிஷம் வாக் போகணும் அப்படின்னு, ஏதாவது ஒரு ஸ்கில் கத்துக்கணுங்கிறதுக்கு பதிலா டெய்லி 10 நிமிஷம் ஏஐ படிக்கணும்னு, வாரத்துக்கு 3 நாள் ஸ்நாக்ஸுக்கு பதிலா ஃப்ரூட் சாப்பிடணும்னு. ஒரு நாள் மிஸ் ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்காக உங்களால முடியாதுன்னு விட்டுறாதீங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. இப்படி ஆரம்பிச்சா காலப்போக்கில் அது ஒரு ஹேபிட்டா மாறும். இன்னும் அதிகமா பண்ணணுங்கிற உத்வேகம் கிடைக்கும். இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு தெரியாமலேயே உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண வழிவகுக்கும். அதே போல 80% மக்கள் அவங்க போடுற நியூ இயர் ரெசல்யூஷனை அச்சீவ் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம், அவங்க கோல்ஸ் எல்லாமே வேகா தெளிவா இல்லாததுதான். ஃபிட் ஆகணும், யூடியூபர் ஆகணும், ஏஐ எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு. இதுக்கு பதிலா ஸ்மார்ட் முறையில் கோல்ஸை செட் பண்ணா சக்சஸ் ரேட் மிக அதிகமா இருக்கும். எஸ்னா ஸ்பெசிஃபிக், உங்க கோல்ஸ் தெளிவா இருக்கணும். ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா டெய்லி டின்னருக்கு அப்புறம் வாக் போவேன்னு. எம்னா மெஷரபிள், அளவிடக்கூடியதா இருக்கணும் உங்க கோல்ஸ். டெய்லி டின்னருக்கு அப்புறம் 10 நிமிஷம் வாக் போவேன்னு. ஏனா அச்சீவபிள், நம்மளால செய்யக்கூடியதா இருக்கணும் நம்ம கோல்ஸ். எமர்ஜென்சி அல்லாத எந்த நிலைமையிலையும் டெய்லி 10 நிமிஷம் என்ன ஆனாலும் டின்னருக்கு அப்புறம் வாக் போவேன்னு. ஆர்னா ரிலவென்ட், உங்க வாழ்க்கைக்கானதா இருக்கணும் உங்க கோல்ஸ். இன்ஸ்டாகிராமுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ இருக்கக்கூடாது. டெய்லி 10 நிமிஷம் என்ன ஆனாலும் டின்னருக்கு அப்புறம் ஏன் ஹெல்த்துக்காக வாக் போவேன்னு. கடைசியா டி, டைம் பவுண்ட், எல்லா கோலுக்கும் ஒரு கால வரையறை இருக்கணும். அடுத்த 90 நாளைக்கு டெய்லி 10 நிமிஷம் என்ன ஆனாலும் டின்னருக்கு அப்புறம் என் ஹெல்த்துக்காக வாக் போவேன்னு. இந்த மாதிரி உங்க எல்லா கோல்ஸையும் டிஃபைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களால உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். கடைசியா, நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் அச்சீவ் பண்ணாததுக்கு மிக முக்கியமான காரணம், கோல்ஸை செட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணாம இருக்கிறது. சிம்பிளா ஒரு பென் பேப்பர்லயோ அல்லது உங்க போன்லயோ வாரத்துக்கு ஒரு முறை அல்லது அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா எவ்வளவு நாள் நம்ம ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதையும், எதனால ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதையும், எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணல, ஏன் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதையும், எப்படி அடுத்த மாசத்துல இருந்து ஃபாலோ பண்றது அப்படின்னு கிளியரா ட்ராக் அண்ட் கரெக்ட் பண்ணணும். 1-2 நாள் ஏதாவது வேலிட் ரீசனுக்காக ஃபாலோ பண்ணலனா பரவாயில்ல, அது பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்தாது. அதனால தளரவோ பிரஷர் எடுக்கவோ கூடாது. ஆனா ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணாம விட்டோம்னா கண்டிப்பா அதை சீக்கிரமா கரெக்ட் பண்ணி ட்ராக்குக்கு கொண்டு வர முயற்சிக்கணும். ஓகே, அதனால நியூ இயர் ரெசல்யூஷனை ரெடி பண்ணும்போது உங்க வாழ்க்கையே இந்த வருஷம் மாறணும்னு நினைக்க வேண்டாம். உங்களால செய்ய முடியற சின்ன சின்ன ஹேபிட் மாற்றங்களை ஸ்மார்ட் முறையில் கோல் செட் பண்ணி அதை ட்ராக் பண்ணாலே நீங்க நினைச்ச இடத்தை அடைய முடியும். உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர் and have a great year ahead. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.